Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. எங்கட கார்ல நீட்டியா எங்கட கால் கொண்டா ஐடி பேச வாங்குறீங்க எனக்கு தள்ளி அதுல போறேன் அடிச்சி அதுல போறேன். நாகையில் மேம்பால பணிக்கு இடையூறாக இருந்த வீடுகளை அகற்ற வந்த போலீசாருக்கும் அந்த பகுதி குடியிருப்பு வாசிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவர் மயக்கமடைந்து கீழே விழுந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. நாகையில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தோணித்துறை ரயில்வே மேம்பாலத்தையும் அக்கரைப்பேட்டை மேம்பாலத்தையும் இணைப்பதற்காக புதிதாக 101 கோடி ரூபாய் மதிப்பில் பாலம் அமைக்கும் பணி கடந்த ஆண்டு துவங்கப்பட்டது. இதற்காக அங்கு ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணிகளும் நடைபெற்று வந்தன. இதனிடையே தோணித்துறையைச் சேர்ந்த சேகர், குபேந்திரன், செல்லத்துறை ஆகிய சகோதரர்களின் 3 வீடுகளின் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக நாகை வட்டாட்சியர் ராஜா, நகராட்சி ஆணையர் லீனா சைமன், நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் பாஸ்கர் உள்ளிட்டோர் முன்னிலையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர். அப்போது வீடுகளை இடிக்க வந்த அதிகாரிகள் மற்றும் போலீசாரிடம் வீட்டு உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஜேசிபி மற்றும் பொக்லைன் இயந்திரம் கொண்டு ஆக்கிரமிப்பில் இருந்த வீடுகளை அதிகாரிகள் முன்னிலையில் ஊழியர்கள் இடித்து தரைமட்டமாக்கினர். அப்போது 2 வீடுகள் இடிக்கப்பட்ட நிலையில் மற்றொரு வீட்டை இடிக்க ஊழியர்கள் வந்ததை கண்டு ஆத்திரமடைந்த வீட்டில் இருந்தவர்கள் போலீசாரிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதில் போலீசாருக்கும் வீட்டில் இருந்த இளைஞர்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. அதன் தொடர்பாக தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதன் பின்னர் வீட்டில் இருந்தவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக வெளியேற்றி போலீஸ் வேனில் ஏற்ற முயன்றனர். அப்போது மீண்டும் போலீசாரிடம் மல்லுக்கு நின்ற நபர்களால் பரபரப்பு நிலவியது. அதனைத் தொடர்ந்து வாழ்ந்த இடத்தை விட்டு வெளியேற மாட்டேன் என அங்கிருந்த பெண் ஒருவர் கதறி அழுதார். ஒரு கட்டத்தில் அவர் கீழே மயக்கமடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அவரை பெண் போலீசார் கைத்தாங்கலாக வெளியே கொண்டு வந்து அவருக்கு தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தினர். மறுபுறம் நகராட்சி ஊழியர்கள் வீட்டில் இருந்த பொருட்களை வெளியேற்றி அப்புறப்படுத்தினர். அப்போதும் வீட்டில் இருந்தவர்கள் தாங்கள் அனைவரும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் இந்த அரசு தங்களை ஏமாற்றி விட்டதாகவும் குமுறி வேதனையை வெளிப்படுத்தினர். இதனால் நாகை தோணித்துறை சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக பரபரப்பு நிலவியது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.